சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற வீரர்களின் குடும்பத்தாருக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு கொடுப்பதை எதிர்த்து பங்களாதேஷில் மாணவர் அமைப்பினர் தொடங்கிய போராட்டம் கலவரமாக வெடித்ததில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் தற்போது உலகளவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. நம் இந்தியாவின் அண்டை நாடான பங்களாதேஷில் மிகப்பெரிய அளவில் கலவரம் ஏற்பட்டுள்ளது. 1971ஆம் ஆண்டு வங்கதேசம் விடுதலை அடைந்ததிலிருந்து அந்நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% வரை இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தாருக்கான 30% இடஒதுக்கீடு 5% குறைக்கப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை எழுந்து வந்தது. இந்த அதிருப்தி 2012ஆம் ஆண்டு மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்தது. இதனால் வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த 30% இடஒதுக்கீட்டிற்கு தடை விதித்தார். இந்நிலையில் இந்த இடஒதுக்கீட்டின் மீதான தடையை நீக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை சமீபத்தில் விசாரித்த அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் அந்த தடையை நீக்கியது. இதனால் கொதித்தெழுந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்தது. குறிப்பாக போராடும் மாணவர்களை ஆளும் கட்சியான அவாமி லீக்கின் மாணவ பிரிவினர் தாக்க தொடங்கியதால் இந்த போராட்டம் மிகப்பெரிய வன்முறையாக உருவெடுத்தது. ஆயிரக்கணக்கில் பாதுகாப்பு படையினரை களமிறக்கின பிறகும் வன்முறையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு அலுவலகங்கள், அரசு தொலைக்காட்சிகள் போன்ற இடங்களை குறிவைத்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களும் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக வங்கதேசம் முழுவதிலும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இணைய சேவைகளும் முடக்கப்பட்டுள்ளது. கலவரத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். 2500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்றும் வருகின்றனர். இந்த சம்பவம் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் அண்டை நாடான பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள கலவரங்கள் நீங்கும்படியாக நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். மாணவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக ஆளும் கட்சி ஏற்கும்படியாகவும் தற்போது அங்கு ஏற்பட்டுள்ள அசாதாரணமான சூழ்நிலைகள் மாறும்படியாகவும் மாணவர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.